வணக்கம். த்ரிஷா ஐயங்கார் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வாழைப்பூ அதை வச்சு மசியல், இந்த துவரம்பருப்பு இப்படி நல்லா வேக வச்சுருக்கேன். இதுலேயே ரசத்துக்கு இந்த தக்காளியும் போட்டு வேக வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு பெரிய தக்காளி போட்டு வேக வச்சுருக்கேன். துவரம்பருப்பு மசியலுக்கு. அப்புறம் வாழைக்காய் புளி சேர்த்து பொடி சேர்த்த கரம்பது. இது பீன்ஸு தேங்காய் போட்டு கறி. இப்போ இங்கே பீன்ஸு தாளிச்சிக்கலாம். ஒரே ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெயில் கடுகு, உளுந்து, கடுகு இப்படி பொரிக்கிறது. கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், இந்த பீன்ஸை சேர்த்துடலாம். அவ்வளோதான். அப்படியே மூடி வச்சுட்டோம்னாக்கா ஜம்முன்னு வந்துடும். இந்த பீன்ஸு காய்க்கு தேவையான உப்பு, இந்த மிளகா மறந்துட்டேன் காரத்துக்கு. இப்போ லேசாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ அப்படியே இதை ஒரு மூடி போட்டு இப்படி மூடி வச்சிடும். பாட்டு ஆட்டம். இங்கே வாழைக்காய்க்கு அதே மாதிரி கடுகு கூட அதே மாதிரி உளுந்து, 2 கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம், இந்த வாழைக்காய் சேர்த்துடலாம். 2 வாழைக்காய் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக கட் பண்ணிட்டேன். இப்படி வச்சுட்டு இதில் மஞ்சள் பொடி, இதுக்கு தண்ணியாக புளித்தண்ணி, இது நல்லா வேகட்டும். உப்பு சேர்த்துடலாம். வாழைக்காய்க்கு தேவையான உப்பு. அவ்வளோதான். இது வேகட்டும். வெந்த அப்புறம் பொடி போட்டு இறக்க வேண்டியதுதான். இங்கே அதே மாதிரி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம வாழைப்பூ மசியல், அதுக்கும் அதே மாதிரி கடுகு, வெந்தயம் கொஞ்சம், கருவேப்பிலை. இதுக்கு மிளகா, காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகா ஒரு 2-3 பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, இதுதான் காரம். இதில் நல்லா ஒரு 2-3 தக்காளி, இதுக்கும் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, மஞ்சள் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பெருங்காய பொடி, நான் பருப்புலேயும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் வதங்க
வாழைப்பூ பாருங்கள், நல்லா கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா குக்கரில் ஒரு 3-4 விசில் நல்லா வச்சுட்டேன். இந்த பாருங்கள், அது நல்லா வெந்து போயிடுச்சு வாழைப்பூ. இப்போ தக்காளியும் நல்லா வெந்துட்டு இந்த வாழைப்பூ முதல் சேர்த்துக்கலாம். இது சேர்ந்து கொதிக்கிட்டோம். இப்போ தக்காளி வாழைப்பூ நல்லா சேர்ந்து கொதிக்கிறது. இப்போ இந்த சமயத்தில் கொஞ்சம் தண்ணியாக ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளிப்பை பார்த்து சேர்த்துக்கலாம். இந்த புளி தண்ணி பச்சை வாசனை போட்டோம். இங்கே நல்லா வெந்து போச்சு வாழைக்காய். சின்னது பண்ணிடுறேன். இங்கேயும் பீன்ஸு இன்னும் கொஞ்சம் தண்ணி போகணும், பச்சை தண்ணி. இந்த தண்ணி வற்றணும். வற்றின அப்புறம் தேங்காய் போட்டு இறக்கிடலாம். இப்போ இதுக்கு இங்கே இந்த மேல் பொடி, இடித்த பொடி, காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ ஒரு கோபுரமாக ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதை கலந்துக்கலாம். புளியோட நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு வாழைக்காய் நான் அப்படியே ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு மொத்த காய் மாதிரி பண்ணியிருக்கேன். இங்கே நல்லா அந்த தண்ணிலாம் வற்றிட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். அவ்வளோதான், பீன்ஸு தேங்காய் போட்ட கறி அதுவே. இதுவும் ஆஃப் பண்ணிடுறேன். இங்கே புளி தண்ணி பச்சை வாசனை நல்லா போயிட்டு இப்போ இந்த பருப்பு நம்மளுக்கு எவ்வளோ சாம்பாருக்கு எவ்வளோ பருப்பு வேணுமோ சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா பருப்பெல்லாம் சேர்த்துட்டேன். நான் உப்பு பார்த்துட்டு திருப்பி உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த தக்காளி மசியல், வாழைப்பூ தக்காளி மசியல் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. இப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டும். அடுத்து பருப்பு ரசத்துக்கு இந்த தக்காளி இது எண்ணெயில் பொரித்து வச்சுருக்கேன். பெருங்காயம் நல்லா அப்படி கலந்துக்கலாம். புளி தண்ணி அப்புறம் பருப்பு தண்ணி எல்லாம் ஒன்றா சேர்த்துடலாம். புளி தண்ணி கொஞ்சம், பருப்பு தண்ணி நிறைய. கொஞ்சம் மஞ்சப்பொடி, பெருங்காயம் நம்ம போட்டோம், கொஞ்சம் மஞ்சப்பொடி. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் ரசப்பொடி, கொஞ்சமாக காரப்பொடி, நிறைய இல்லை. இதிலே எல்லாம் நல்லா வெந்துடும். இதிலே காரம் இருக்கும், கொஞ்சமாக காரப்பொடி. அவ்வளோதான், ஒரு 2 சிட்டிக்கை அவ்வளோதான். இதை அடுப்பில் வச்சிட்டிங்களாக்கா நல்லா மெதுவாக அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டோங்க. மெதுவாக அது பாட்டுக்கு ஆகிடும். அவ்வளோதான், மசியல் பாருங்கள் நல்லா ஜம்முன்னு சூப்பராக ரெடி ஆகிட்டு. இதுவும் ஆஃப் பண்ணிடுறேன். ரசம் அப்படியே நுரைச்சி வந்தவுடனே நெய்யில் கடுகும் கருவேப்பிலையை தாளித்து கொட்டோம்னா பருப்பு ரசம் சிம்பிளாக ரெடி ஆகிடும். நான் இது ரெடி பண்ணிடுறேன். அப்புறம் நான் பிளேட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். இதையும் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இன்றைக்கி சமையல் எல்லாம் ரெடி ஆகிட்டு சாதம்,
ஒரு பருப்பு ரசம், வாழைப்பூ மசியல், பீன்ஸு தேங்காய் போட்டு கறி, வாழைக்காய், புளி சேர்த்து ஒரு மொத்த கறி. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.